ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்பதால் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக ஜார்க்கண்டுக்கு சென்று பரிவர்தன் யாத்ரா என்கிற பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். மாநிலத்தில் உள்ள 6 மண்டலங்களில் 6 யாத்திரைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 24 மாவட்டங்கள், 81 சட்டப்பேரவை தொகுதிகள் வழியாக நடக்கப் போகும் இந்த யாத்திரை அக்டோபர் 2ஆம் தேதி ராஞ்சியில் முடிவுக்கு வர உள்ளது. யாத்திரையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்கள் வெளியில் சென்று வேலை தேடாமல் இருக்க பாஜக அரசு அமைய வேண்டும் என்றும், அதிகரித்து வரும் வங்கதேசம் மற்றும் ரோஹிங்கியா முஸ்லிம்களின் எண்ணிக்கை மாநிலத்தை சீரழிப்பதாகவும் பேசியிருந்தார். இப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பழங்குடியின மக்களை குறிவைக்க ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் 81 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 28 தொகுதிகள் பழங்குடியின மக்களுக்கான தனி தொகுதிகளாக ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான 41 தொகுதிகளை பெற வேண்டும் என்றால் பழங்குடியினருக்கான இந்த 28 தொகுதிகளில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் கடந்த 2019 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பழங்குடியினருக்கான தொகுதிகளில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் 9 தொகுதிகளை கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அந்த கட்சி வெற்றி தவறவிட்ட 5 இடங்களும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகள். RSSின் அகில பாரத வனவாசி கல்யாண் ஆசிரம் போன்ற அமைப்புகள் பழங்குடியினர் மத்தியில் தொடர்ந்து இயங்கி வந்தாலும் பாஜகவுக்கான அவர்களின் ஆதரவு கைகூடாமலேயே இருந்து வருகிறது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் சர்னா கோட். பழங்குடியின மக்கள் அனைவரையும் இந்துக்களாக கருதுகிறது பாஜக. இதனால்தான் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அந்த கட்சி இருக்கிறது. ஆனால் பழங்குடியின மக்களோ தங்கள் மதச் சடங்குகளை இந்து மதத்துடன் ஒப்பிடுவதில்லை. இதனால் தங்கள் மதச் சடங்குகளை மதிக்கும் சர்னா கோட் என்கிற தனி சட்டம் வேண்டும் என கூறி வருகின்றனர். 2021ஆம் ஆண்டே சர்னா கோட் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறது ஹேமந்த் சோரனின் அரசு. ஆனால் மத்திய பாஜக அரசு இன்னும் அந்த சட்டத்திற்கு பச்சை கொடி காட்டாதது பழங்குடியின மக்களை பாஜகவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறது. ஆதிவாசிகளின் இந்த அதிருப்தியில் இருந்து தப்பிக்கத்தான் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்த போது முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரனை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருந்து பாஜகவுக்கு வளைத்து போட்டிருக்கிறது அந்த கட்சி. சம்பாய் சோரனுக்கு பழங்குடியின மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அவரது வருகை பாஜக வெற்றிக்கு உதவும் என அந்த கட்சி காத்திருக்கிறது. ஆனால் இதற்கிடையில் இன்னொரு தந்திரத்தையும் கையாள தொடங்கி இருக்கிறது பாஜக. சமீபத்தில் ஜார்க்கண்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி கூட மாநிலத்தில் பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்கியா முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர்களின் ஆக்கிரமிப்பை வாக்கு வங்கிக்காக ஹேமந்த் சோரன் அனுமதிப்பதாகவும் பேசி பழங்குடியின மக்கள் மத்தியில் பயத்தை விதைத்தார். ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு, போதிய மருத்துவ வசதிகள் இன்மை, ஜார்க்கண்ட், பெங்கால், பீகார் பகுதிகளைச் சேர்ந்த இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் சந்தல் பர்கானா பகுதியில் ஆதிவாசிகளின் நிலங்களை வாங்கி குடியேறுவது, ஆதிவாசிகளை மறு குடியமர்வு செய்வது ஆகிய காரணங்களால் தான் பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், வங்கதேச மற்றும் ரோஹிங்கியா முஸ்லிம்களின் குடியேற்றத்திற்கும் பழங்குடியின மக்களின் வெளியேற்றத்திற்கும் பெரிய தொடர்பில்லை என்றும் சிவில் சொசைட்டி என்கிற அமைப்பின் உண்மை கண்டறியும் குழு அறிக்கை கூறுகிறது. ஆனாலும் பழங்குடியினர் மத்தியில் பயத்தை விதைப்பதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற பாஜக திட்டம் போடுவதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா விமர்சித்துள்ளது. ஜார்க்கண்டில் பாஜக மற்றும் RSS எடுத்து வரும் முயற்சிகள் கைகூடுமா? பழங்குடியின மக்கள் பாஜக ஆதரவு வாக்கு வங்கிகளாக மாறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.